कृते तु भगवान् सत्यः त्रेतायां दत्त एव च द्वापरे भगवान् व्यासः कलौ श्रीशङ्करस्वयं श्यामागाजनचन्द्रिका त्रिभुवने पुण्यात्मनामाननि सीमाशून्यकवित्ववर्षजननि याकापिकादम्बिनी मारादिमनोविमोहनविधौ काचित्तमस्कन्दरी कामाक्ष्याः करुणाकटाक्षरणी कामाय मे कल्पतां शुद्धां ब्रह्मविचारसारपरमाम् आद्यां जगद्व्यापिनीं वीणापुस्तकधारिणीं अभयदां जाड्यां धगालापहां हस्ते स्फाटिकमालिकां विदधतीं पद्माधने संस्थितां वन्दे तां परमेश्वरीं भगवतीं बुद्धिप्रदां शारदां वराङ्कुशोपाशमभीमुद्रां करैर्वहन्तीं कमलासनस्थां बालार्ककोटिप्रतिभां त्रिनेत्रां भजेऽहमाद्यां भुवनेश्वरीं तां या माता मधुकीटभप्रमथिनी या माहिषोन्मूलनी या धूम्रेक्षणचण्डमुण्डमथनी या रक्तबीजाशनी शक्तिशुम्भनिशुम्भदैत्यदलिनी या सिद्धिलक्ष्मीपरा सा चण्डी नवकोटिमूर्तिसहिता मां पातु विश्वेश्वरी ஓம் மகர்ஷிகளால் கொடுக்கப்பட்ட முறைப்படி சண்டி வேள்வியை செய்வதன் மூலம் ஜெகன்மாதா காமேஸ்வரியம் ஜெகத்பிதா காமேஸ்வரரம் நன்கு பிரீதியடைந்து அந்த பிரீதியின் பலனாக பூவுலகில் அஸ்வதி முதல் ரேவதி வரை மேஷாதி 12 ராசிகளில் ஜனித்துள்ள எல்லா ஜனங்களும் தம் குடும்ப பந்து மித்திரர்களுடன் நலமாயும் வளமாயும் சத்தியத்துடனும் சுகமாய் ஆரோக்கியமாய் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வதற்கும் ஈடுபடும் நற்காரியங்களில் நிச்சய வெற்றியடையவும் இடையூறுகள் ஒழியவும் அசுபங்கள் நசிக்கவும் எல்லா உயிரினங்களும் பசுக்களும் பக்ஷிகளும் பிராணிகளும் விலங்குகளும் நீர்வாழ் இனங்களும் இனிதே வாழவும் தாவரங்கள் பயிர்கள் நன்கு செழிக்கவும் மனிதன் ஆணவத்தாலும் அறியாமையாலும் செய்ய தவறிவிடும் தேவ ரிஷி பித்ரு குரு மனுஷ்ய கடன்களா நேரம் குறைகள் தவிர்க்கப்பட்டு இயற்கையின் சீற்றங்கள்
பருவங்கள் பருவம் தவறாது குறைவர உதவவும் கலிதோஷத்தால் இப்போது ஆக்கிரமித்துள்ள பாக்கி வெடிகுண்டு கலாச்சாரம் துஷ்டபுத்தி துர்ச்சைகை துஸ்ஸஹவாசம் அரக்கத்தனம் அடாவடித்தனம் வன்முறை படுகொலை சிசுஹத்தி கொள்ளை நயவஞ்சகம் பொய் பொறாமை சூது போதைக்கு அடிமையாதல் தாய் குலத்தை இழிவுபடுத்துதல் ஆகிய அவலங்கள் அறவே விலகி ஆண் பெருமக்கள் கர்ம வீரர்களாகவும் சத்தியவான்களாகவும் சீலவான்களாகவும் ஆபத் பாந்தவர்களாகவும் தாய் குல பெருமாட்டிகள் கற்புக்கரசிகளாகவும் நன்மக்களை தந்துதவும் சௌபாகியவதிகளாகவும் வாழ ஆரம்பித்து உலகெங்கும் எல்லா நாடுகளிலும் எல்லா இனத்தவர்களிடமும் எல்லா மதத்தவர்களிடமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் பரஸ்பர அன்பும் சமாதானமும் நிரந்தரமாய் நிலவி வருங்கால சந்ததிகள் இந்த தலைமுறையினரை விட மிகச்சிறந்த சமூகமாக உருவாக வேண்டிக் கொண்டு இன்றைய தினத்திற்குரிய வழிபாடாகிய ஸ்ரீ ரிணஹர கணபதி மந்திரசகித சண்டிவேள்வியை ஆரம்பிக்கிறோம். ஓம் பீஜாபூரகதேட்சுகாம் சுரஜாசித்ராம் ஜபாசுரவீக்யவிசாரத்தவரசோத்யச்சலாம் போரஹ ध्येयो वल्लभया सर्वगरजा सृष्टो जुलद्भुषया विश्वोत्पत्तिसंस्थितिकराभ्यचेष्टार्थतः अस्मिन् वह्निमण्डलो महागणपतिं ध्यायामि. ॐ गणेशारणं चिन्तिवरेण्यं नमः. आनंद गुरुं देवं सच्चिदानंद विग्रहं सर्वदा सुप्रसन्नं ह्यवधूतं समाश्रये. नमः कूटस्थरूपाय चिद्रूपाय नमो नमः. नमो वेदान्तवेद्याय भुवनेशी नमो नमः. அனைத்துலக நலம் வேண்டி சத்குரு சாந்தானந்த மகாஸ்வாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் அவருடைய வழிகாட்டுதலினாலையும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சண்டி ஹோமத்தில் 30வது நட்சத்திர மண்டல சண்டி யஜ்ஞத்தில் இன்றைய தினம் ரிணஹர கணபதி மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. கடன் என்று சொன்னோமேயானால் ரூபானா பைசா தான் கடன் என்று நினைக்கிறோம். அப்படி இல்லை. இந்த மனித சரீரமே
उत्तमो हि प्राणो यदीतरमुभयमेवाजामि जायमानो वै मनुष्यस्त्रिभिर्नवा जायते ब्रह्मचर्येण ऋषिभ्यो यज्ञेन देवेभ्यः प्रजया पितृभ्यः ऋषिकடன் தேவகடன் பித்ருகடனை பூர்த்தி செய்யறதுக்காக தான் இந்த மனித சரீரம் கொஞ்ச நாளைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் ரிக்வேதத்தில் ஒரு பெரிய பிரார்த்தனை இருக்கு. என்ன பிரார்த்தனை அப்படின்னாக்க, சங்கச்சத்வம் சம்வதத்வம் சம்வோமனாம் சிஜானதாம் தேவாபாகை யதா பூர்வே சஞ்சானானா உபாசாதே समानो मंत्र समीति समानी समानं मनस्सह चित्तमेषा समानं मंत्रमभिमंत्रयेव समानेन वो हविषा जुहोमि. நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், நாங்கள் எல்லோரும் ஒரே வார்த்தைகளை பேசணும், அன்பாக இருக்கணும், பண்பு நிறைந்தவர்களாக இருக்கணும், எங்கள் மனசு புத்தி எல்லாம் ஒன்றாக இருக்கணும். அப்போ தான் நாங்கள் தேவதா காரியங்களை செய்து புண்ணியத்தை பெற முடியும். தொடர்ந்து வாழையடி வாழையாக புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்வதற்காக நாங்கள் எங்கள் குழந்தைகளெல்லாம் பழக்கப்படுத்த முடியும் அப்படின்னு ரிக்வேதத்தில் பிரார்த்தனை. இது சனாதன தர்மத்தில் இதுதான் அடிப்படை. அதனால தான் பகவானே அவதாரமாக இறங்கி வந்தால் கூட அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க, ராமர் அவதாரம் தான், அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் பெரிய முனிவர்கிட்ட போய் அவர் படிக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா பகவான் தான், அவர் சாந்தீபினிகிட்ட போய் அங்கே போய் படிக்கிறார் குருகுலத்தில். கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும், அவரால் எல்லாமே பண்ண முடியும், உலகத்துக்கு பரிபூர்ணமான ஞானத்தை கொடுத்துருக்கார். ஆனால் அவர் கர்மாக்களை பண்ணுறார். ஏன் எதாச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனஹ சயத் பிரமாணங்குருதே லோகா தத்து அனுவர்த்ததே. நான் பகவானாக இருந்தாலும் கிருஷ்ணனாக இருந்தாலும் என்னத்தை உபதேசம் பண்ணினாலும் நானும் கர்மாவை ஏன் பண்ணுறேன்னாக்க, உலகம் என்னை பின்தொடர்ந்து லோக சங்கிரகத்துக்காக நான் செஞ்சாதான் மற்றவர்களும் பரம்பரையாக செய்து வருவார்கள் என்று பகவான் கீதையில் சொல்கிறார். இந்த மாதிரி புத்தி இல்லாத ஒரு தன்மையினாலே ரிக்வேத பிரார்த்தனைப்படி சில இடங்களில் புத்தி வேலை செய்யாததுனால தான் அப்பா சொல்கிறத பையன் கேட்க மாட்டேங்கிறார், மனைவி சொல்கிறத கணவன் சொல்கிறத மனைவி கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒரு சிரமங்கள் இருக்குது. அந்த சிரமம் குரு சொல்கிறத சிஷ்யன் கேட்க மாட்டேங்கிறான், சிஷ்யன் சொல்கிறத தான் குரு கேட்கணும்னு நினைக்கிறான். ஆனால் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தோமே ஆனால் எல்லா குருவும் பக்கத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்படி பக்கத்தில் பிஏ, இப்படி வச்சுட்டு அவர்கள் சொல்கிறது தான் இவர்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த காலத்தில். இது என்னன்னா இது இப்படி தான் இருக்கும், அது வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அனாதி அவித்யா வாசனையா அஸ்மின் மஹதி சம்சார சக்கரே புனః அநேகதா ஜனித்வா கேனாப்பி புண்ணிய கர்ம விசேஷம் பிராப்தவதா இதானீந்தன மானுஷியேங்கிறாங்க. எத்தனையோ ஒரு காலத்தில் புண்ணியம் பண்ணினதுனால 84 லட்சம் ஜீவராசிகளில் நாம் ஒரு மனித ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் என்னென்னா, நாம் ஆனந்தமாக இருக்கணும்னா எப்போ பார்த்தாலும் பகவானை ஸ்மரணை பண்ணிகிட்டே இருக்கணும், பகவன் நாமாவையாவது ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். உலகமெல்லாம் எப்பப்பா சுபிக்ஷமாக இருக்கும்னா, வேதம் எங்கெங்கே ஒழிக்கிறதோ அங்கே சுபிக்ஷமாக இருக்கும், சந்தேகம் இல்லை. அதுக்கு தான் சுவாத்தியாயம்னு சொல்வார். சுவாத்தியாயோ தேவ பவித்ரம் வா ஏதத். இந்த சுவாத்தியாயம்ங்கிற வேத பாராயணங்கள், இந்த மாதிரி புராணம் பாராயணங்கள், ஹோமங்கள், பூஜைகள் எங்கே நடக்கிறதோ அதை சுற்றி எல்லோரும் சௌக்கியமாக இருப்பார்கள் என்று நம்ம ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாச சதாச்சாரம் இது அத்தனையிலையும் நமக்காக
மகரிஷிகள் உபதேசித்து கொடுத்திருக்கிறார்கள். அவ்வழியிலே தான் இந்த இடத்துல ஒரு சுருக்கமான முறையில் நம்ம காலத்தை அனுசரித்து நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை அனுசரித்து ஒரு 27 நாளைக்கு ஒரு நட்சத்திர சத்திரம் என்று சொல்லுவார். 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் சௌக்கியமாக இருக்கணும். இதனால் உலகமெல்லாம் இன்னைக்கு பார்த்தா எங்கே பார்த்தாலும் குண்டு வெடிக்கிறதுங்கிறான், குண்டை வெடிக்கணுங்கிறான். ரொம்ப சிரமமாக இருக்குது. வெளிநாடெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறது. எல்லா இடத்துலையும் மக்கள் சௌக்கியமாக இருக்கணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த ஹோமம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அப்போ இந்த இடம் ரொம்ப புண்ணியமான பூமி. நிறைய வேத பாராயணம் இங்கே நடந்திருக்கு. நிறையா வேத பாராயணத்துக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவித்யா சம்பிரதாய பூஜைகளை குருஜி அவர்கள் இந்த இடத்துல நிறைய செய்திருக்கிறார். வேத வியாசர் வேற இங்கே இருக்கார். அதனால் அவருடைய சன்னிதானத்தில் இந்த ஹோமம் நடக்கிறதுன்னா நமக்கெல்லாம் ரிக்வேதத்தில் சொன்ன மாதிரி மனசு ஒன்றா இருக்குது, புத்தி ஒன்றா இருக்குது. அதனால தான் இது ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே உங்களுக்கு அப்படியே ஆனந்தமாக நடக்கக்கூடிய சூழ்நிலையை பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். இந்த இடத்துல யாருமே ஒரு 5 நாள் முன்னாடியோ 10 நாள் முன்னாடியோ பெரிய பிரயாசம் எல்லாம் படலை. ஏதோ ஃபோனில் பேசியே பல காரியங்கள் நடந்து இந்த இடத்துல நாம் ஹோமம் பண்ணுறோம்னா இதே நாம் பெரிய பாக்கியசாலிகள், புண்ணியவான்கள், அதில் சந்தேகமில்லை. இன்னும் தொடர்ந்து 25 நாட்கள் இங்கே ஹோமங்கள்லாம் நடக்க போகிறது. நாளைய தினம் மேதாசக்தி, தாரணா சக்தி நமக்கு ஏற்படணும். நம்ம எப்பொழுதும் நல்ல ஒரு கிரந்தங்களை படிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படணுங்கிறதுக்காக மேதா தட்சிணாமூர்த்தி மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்படுகிறது. எல்லோரும் கலந்து கொண்டு இந்த சண்டி ஹோமத்தை தரிசனம் செய்து புவனேஸ்வரி பீடம் மேலும் மேலும் வளர்வதற்காக உங்களால் ஆன என்ன உதவிகள் எல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்து சத்குருநாதர்களுடைய அனுகிரகத்தையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெற்று சுகானந்த சுகவாழ்வு வாழ வேண்டும் என்று தினமும் பிரார்த்தித்து வாழ்த்தி மகிழ்கிறேன். இப்பொழுது பூர்ணாகுதியானது துவங்குகிறது. பூர்ணாகுதி முடிஞ்ச உடனே குங்கும பிரசாதம், மற்ற பிரசாதம். ஓம் வாசோததாதி சர்வதேவத்யம் வைவாசா சர்வாயேவ தேவதா ப்ரீணாதி சாங்காயி ராஜதானி துவானாயி ஜகத்வித பரிவாராயி ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயி ஜெயச்சண்டிகா பரமேஸ்வரி நமோ நமः. சகன்யுகம் வஸ்திரமர்ப்பயாமி நமः ஸ்வாஹா. ஹ்ருதயதேவி, சிரோதேவி, சிகாதேவி, கவசதேவி, நேத்ரதேவி, அஸ்திரதேவி, காமேஸ்வரியை நமः. அக்னிர்வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யோக்னேராயதனம் வேதா ஆபோவா அக்னேராயதனம் ஆயதனவான் பவதி. சண்டிகா பரமேஸ்வரி நமோ நமः. ருணாத்மிகாயை நமः. புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி நமः ஸ்வாஹா. ஆப்ரஹ்மன் பிராமணோ பிரம்மவர்ச்சசி ஜாயதாவாத்மின் ராட்ரே ராஜன்யைஷவ்யசூரோ மகாரதோ ஜாயதாம் தோத்ரீதேனுர்வோடானட்வானாயுஸ்வப்திப்புரம் திர்யோடா ஜிஷ்ணோரதேஷ்டா பிரபேயோ யுவாத்யயஜவானத்ய வீரோ ஜாயதாம் நிகாமே நிகாமேன பர்ஜன்யோ வருஷது ஃபலின்யோ நவோஷதய பச்யந்தாம் யோகக்ஷேமோ நः கல்பதாம். பூர்ணாஹுதிமுத்தமாம் ஜுஹோமி சர்வம் வை பூர்ணாஹுதிः சர்வமேவாப்னோதி தோயம் வை பூர்ணாஹுதிः அஸ்யாமேவ பிரதிஷ்டதி. சாங்காயி தாரிதாயி
सर्वयन्त्रात्मिकायै सर्वतन्त्रात्मिकायै परिपूर्णानुग्रहक्षिप्रप्रदान्यै ऐं ह्रीं क्लीं चामुण्डायै विद्ये चण्डिका परमेश्वरी भुवनेश्वरी पराभण्डारिकायै